அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கொல்லாவிரதம் குவலயமெல்லாம் ஓங்குக கொல்லாவிரதம் குவலயமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க குருவே சரணம் இறை அருளே சரணம். ஐயா எம்ஜிஆர் சுவாமி ஐயா வணக்கம். தர்மம் டிவி சார்பாக உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு சன்மார்க்க ஒரு தெளிவு இன்றைக்கு பரப்புவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஐயா அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர். அவர் நல்ல பெரிய செல்வந்தராக இருந்தால் கூட அவர் என்ன பண்ணார்னா உலக மக்கள்லாம் சைவமாக மாற வேண்டும். வள்ளல் பெருமானுக்கு எது கடைக்கால்னு பார்க்குறாங்க. கடைக்கால் எது? கடைக்கால் பலமாக இருந்தால் தானே கட்டடம் கட்ட முடியும். அதனால சைவம் தான் மிகவும் முதலில் கடைபிடிக்கப்பட வேண்டியது. இதன் மேல் தான் சன்மார்க்க கட்டடம் எழுப்ப முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதற்காக அவர் சைவத்து ஒருத்தர் சைவமா மாறினார்னா அவருக்கு என்ன வேணா ஹெல்ப் பண்ணுறது ரெடியா இருக்கு. அவருக்கு ப்ரீ ட்ரீட்மெண்ட்டு, பண உதவி, அல்லது அவர்கிட்ட ஏதாவது பணம் வாங்கியிருந்தா அதுக்கு விட்டுவிட கொடுப்பார். அவ்வளவு சிறந்த குணம் ஐயா அவர்களுக்கு. ஆனால் நீங்கள் சைவமாக மாற வேண்டும் அப்படின்னாரு. ஏன்னா அவர் மெயின் ஸ்விட்சை புடிச்சிட்டாரு. எதை ஆஃப் பண்ணா டாப்ல போகலாம் அப்படின்னு. அதனால ஐயா இந்த வள்ளல் பெருமானுடைய மார்க்கத்துல சைவமா மாறினாதான் முன்னேற முடியும். எப்படி ஆணித்தரமா உங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னு உலக மக்களுக்கு தெளிவுபடுது. அற்புதமான கேள்வி கேட்டீங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. தர்மம் மலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஐயா சைவமாக மாறுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிறாரு. ஐயா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 வருஷமாக ஐயா எனக்கு பழக்கம். இந்த வள்ளலாரில் மிக சிறப்பான ஒரு மனிதன்னா திரு குமார் ஐயாவை சொல்லலாம். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வள்ளுவர் அற்புதமாக சொல்வார். வள்ளுவர் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 10 குறள் தான் எழுதினார். எல்லா தலைப்பிலும் மக்கள் பேரில் 10, அரசியல் 10, கடவுள் வாழ்த்துல 10 இப்படின்னு. ஆனால் நட்புக்கு மட்டும்தான் 40 குறள் எழுதுறார். நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆறுதல். அதுபோல் ஐயாவோட நட்பு மிக சிறந்த நட்பு. அப்போ எப்படின்னா சொல்லிலும் செயலிலும் அவ்வளோ அற்புதமான ஒரு நல்ல வள்ளலாரில் நான் பார்த்தால சிறப்பான ஒரு மாமனிதன் சொல்லலாம் குமார் ஐயாவை. இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, சித்தேரி கிராமத்தில் ஐயா சபை வச்சு ரொம்ப அற்புதமாக சில சேவைகள்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி உலக பொதுமக்களுக்கெல்லாம் நான் சேவை பண்ணேன், நான் ஒரு சித்த வைத்தியராக இருக்கிறேன், இந்த மாதிரி நான் உடனே என்ன பண்ணுறேன் வாங்க நம்ம இடத்த இதுன்னா ஐயா ஒரு 27 சென்ட் எனக்கு ரொம்ப மலிவு வழியில் எனக்கு ஐயா கொடுத்தார். இது உலக பொதுமக்களுக்காக சித்த வைத்தியம் பண்ணுறதுக்காக ஐயா எனக்கு இந்த மாதம் தான் 9ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நாங்கள் ஒருத்தரை புகழ்ச்சிக்காக பெருமைக்காக பேசிக்கிறது இல்லை. ஒரு வள்ளலாரில் வந்தோம்னா ஒரு மனிதன் இப்படி தான் வாழணுன்ற ஒரு நெறிமுறை இருக்குது. அந்த நெறிமுறையை ஐயா அற்புதமாக பின்பற்றி வாழலை. அதே போல் தன்னுடைய அனுபவத்தையும் அவர் கேட்குறார், என்ன சொல்லுங்க சைவமாக வந்தான் நான். ஏன் அதுனா வந்த ஞானிகள் எல்லாமே இந்த சைவத்தை தான் முதல் சொல்கிறாங்க. வள்ளுவர் சொல்றார், தான் முன் பெருக்க ஊன் உண்பார்க்கு எங்க ஆயினும் மருன்றார். தன்னுடைய உடலை பெருக்கிறதுக்காக அடுத்த உடல் ஊனை உண்பவனுக்கு
இந்த உலகத்தில் உள்ள எந்த கோயிலுக்கு போனாலும் அருள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன், வள்ளுவர் சொல்லிட்டேன். அதே போல வள்ளலாரம் வந்து அற்புதமா சொல்ற, கொல்லா நெறிய குருவருள் நெறியன பல்கால் எனக்கு பகிர்ந்த மெய் சிவமேன்ற. அப்ப கொல்லா நெறினா என்ன அப்படின்னா, உலகத்திலே மிக சிறந்த நெறி வந்து கொல்லா நெறி அப்படின்ட்டு வள்ளலாரா ஆணித்தரமா வந்து சொல்ற. அப்போ இது ஆண்டவனுக்கு பிடிச்ச செயல். அதை வள்ளல் பெருமான் சொல்லும் போது இதுதான் வந்து பேசிக். ஒரு பில்டிங் எழுப்புறதுக்கு கடகால் ஸ்ட்ராங்காக தான் அந்த பில்டிங் நல்லா இருக்கும். அதுபோல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்கணும், அவன் அருள்நிலை பெறணும்னா முதல் வேலையை என்ன பண்ணணும், சைவமாக மாறணும். அப்போ தான் அவன் வந்து கேட்டு தரணும், அது யாராக இருந்தாலும் சரி. இதுக்கு வந்து வள்ளல் பெருமானே சொல்கிறார், சாதி மதம் அதெல்லாம் இல்லை அப்படின்ற. அதை தான் சொல்கிறார் பொருள் அற்புதமாக. சாதியும் மதமும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்தி அருட்பெரும் ஜோதின்றார். அற்புதமாக சொல்கிறார். இங்கே வந்து எல்லாரும் ஒன்று அப்படின்றார். நீங்கள் வாங்க, அது ஆண்டவனை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா சைவ நெறியை தான் நீ பின்பற்றணும், அது முதல் தகுதி. அப்போ சைவ நெறியை பின்பற்றுறது அதுதான் போதுமானா இல்லை, அன்பை வந்து செலுத்தணுன்ற. இந்த உலகத்தின் மேலே எல்லா உயிர்கள் மேலே அன்பு செலுத்தணுன்ற. அப்போ அன்பை சொல்கிறேன். இது போல் ஒவ்வொரு விஷயமும் வந்து பெருமான் வந்து அற்புதமாக 6000 பாடல் வந்து சிறப்பாக எழுதியிருக்கிறாரு. இதை வந்து ஐயா அவங்க இன்னைக்கு அற்புதமாக கேள்வி கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிரோடும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலடி வாழ்க வாழ்க.